அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. ஸோ டிஎன்பிசில கேட்ட ஒரு ப்ராப்ளம். இது சாதாரண ஒரு ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் அந்த மெத்தடில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் இதில் கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. இது மாதிரி கொஷின்ஸ் வந்து சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். சில பேர் இதை ஈஸியாக வந்து போட்டுடலாம். இருந்தாலும் இதை வந்து ஈஸியாக எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ பாருங்க, தமிழ்லையும் டிஸ்ப்ளே ஆகும். நோட் பண்றவங்க இந்த கொஸ்டினை வந்து நோட் பண்ணிக்குவாங்க. சரி, எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? மீபோவா காண்க, ஹெச்சிசிஎஃப் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் பி கியூபு, அதுக்கப்புறம் பி ஸ்கொயர் சி கியூபு, அப்புறம் வந்து சி ஸ்கொயர் ஏ கியூப் அப்படிங்கிறது. அப்போ நம்ம வந்து இது ஸ்கொயர் பண்ணி இது கியூப் பண்ணி அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஏவுக்கும் பிக்கும் ஃபர்ஸ்ட் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஹெச்சிசிஎஃப்னா காமனா இருக்கணும், பேஸ் வந்து காமனா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுல ஏவுக்கும் பிக்கும் பேஸ் வந்து என்ன காமனா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. அப்போ ஹெச்சிசிஎஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏ கமா பி, நான் ஃபர்ஸ்ட் ஏ கமா பி இதுக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இதுல வந்து காமனா இருக்கிறது என்னன்னா 3, ரெண்டு இதுல காமனா இருக்கிறது 3. அப்போ வந்து இதை வந்து ஸ்கொயர் பண்ணக்கோங்க, இதை வந்து கியூப் பண்ணிக்கணும். அப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணா பாருங்க, இதை மட்டும் நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மட்டும் தானே நமக்கு காமனா இருக்கு. ஸோ அதனால இதை வந்து என்ன பண்ணணும், கியூப் பண்ணிக்கிறேன். இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 × 2 அப்போ 6, 3 பவர் 6, இதுவும் 3 பவர் 6. அப்போ ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு என்ன கிடைக்குது? 3 பவர் 6 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து கிடைக்குது. சரி, அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, HCF ஆஃப் பி ஸ்கொயர் கமா சி கியூப். அப்போ பிக்கு சிக்கும் HCF காமனா, அப்போ பிக்கும் சிக்கும் காமனா இருக்கிறது வந்து பாருங்க, இங்க வந்து என்ன இருக்கு? 5 கியூப், இங்க வந்து 5 இருக்கு. ரெண்டு இதுலயும் அடுத்து வந்து பேஸ்ல வந்து இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, அது காமன் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் பேஸ்ல இருக்கக்கூடிய இந்த 5 கியூப் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும். கமா இதுல வந்து என்னன்னு, இதுல சில வந்து என்னது 5 ஸ்கொயர் இருக்கு, இதை வந்து என்ன பண்ணிக்கணும், கியூப் பண்ணிக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5 பவர் 6 கமா 5 பவர் 6ன்னு கிடைக்கும். அப்போ இது இது இதோட ஹெச்சிசிஎஃப் அப்படிங்கிறது காமனா 5 பவர் 6. சரி, இதுல வந்து பாருங்க, HCF ஆஃப் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ கியூப்னு இருக்கு. ஸோ அப்போ இதில் காமனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏவுக்கும் சிக்கும். அப்போ இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் சி ஸ்கொயர், அப்போ 2 கியூபு ஸ்கொயரு, ஏ கியூபு, ஏவில் வந்து 2 ஸ்கொயர் இருக்கு, அப்போ 2 ஸ்கொயர் கியூபு. அப்போ என்ன கிடைக்குன்னா 2 பவர் 6, இங்கே ஒரு 2 பவர் 6, அப்போ 2 பவர் 6. அப்போ இது எல்லாத்துக்கும் பாருங்க, 3 பவர் 6 ப்ளஸ் 5 பவர் 6 ப்ளஸ் 2 பவர் 6. அப்போ எல்லாமே பவர் வந்து 6 இருக்க மாதிரி இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ அப்போ ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஸோ இது மாதிரியான வீடியோக்களை வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்முடைய யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு எவ்ரிவன்.